அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2018ஆம் ஆண்டு சவுதி அரேபிய பத்திரிகையாளர் ஜமால் கஷோகியின் கொலை தொடர்பாக சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை வெள்ளை மாளிகையில் பகிரங்கமாக பாதுகாத்து பேசினார். இளவரசருக்கு கொலையை பற்றி தெரியாது என்று ட்ரம்ப் நிராகரித்தார். கஷோகி விவாதத்திற்குரியவர் என்று கூறிய ட்ரம்ப் செய்தியாளர்களை கண்டித்தார். இளவரசர் சல்மான் இந்த கொலையை ஒரு துயர சம்பவம் என்று வர்ணித்ததுடன் அமெரிக்காவில் குறிப்பிடத்தக்க முதலீடுகளை உறுதிப்படுத்தினார். அணுசக்தி ஒத்துழைப்பு மற்றும் ஃபைட்டர் ஜெட் விமான விற்பனை உள்ளிட்ட முக்கிய ஒப்பந்தங்களில் ட்ரம்ப் கவனம் செலுத்தினார். அமெரிக்க புலனாய்வுத்துறை 2021ஆம் ஆண்டு வெளியிட்ட அறிக்கையில் இளவரசரை இந்த கொலைக்கு உத்தரவிட்டார் என்று குற்றம் சாட்டியது. ஆனால் ட்ரம்பின் கருத்துக்களோ அந்த அறிக்கைக்கு முரண்படுகின்றன. இதனிடையே மனித உரிமைகள் மற்றும் அமெரிக்க சவுதி உறவுகள் குறித்து இந்த சந்திப்பு மீண்டும் விவாதங்களை தூண்டியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.